வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் vlog. இன்றைக்கி நான் vlog-ஐ வந்து சாட்டர்டே நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக பூச்செடியெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ அன்றைக்கி நைட்டு கிளம்பிட்டோம் பூச்செடியெல்லாம் வாங்கிறதுக்காக. நர்சரிக்கு போயிருந்தோம். அங்கே ரோட் சைடில் நிறைய பிளான்ட்ஸு இருந்துச்சு. நான் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கிறத தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே தெரிகிற கலராக இருக்கிறது எல்லாமே வந்து நார்மலாக பூ பூக்காத ஷோ பிளான்ட்ஸ் தான் இருந்துச்சு. பூ இருக்கிற செடி வந்து ரொம்பவே கம்மியாகவே இருந்துச்சு. அந்த கலராக வந்து இருந்தது எல்லாமே லீஃப் தான். ஸோ ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ கலர் இது எல்லாமே வந்து லீஃபாகவே இருந்துச்சு. பூவாக இருக்கிற பிளான்ட் வந்து ஒயிட் கலரில் மட்டுமே தான் இருந்துச்சு. ரோஸும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு வெரைட்டிஸ். ஸோ ஒரு சில பிளான்ட்ஸை மட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இன்டோர் பிளான்ட்ஸ் கூட நிறைய இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் வாங்கிட்டு வந்த செடி எல்லாத்தையும் பிளான்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து எங்ககிட்ட வந்து பிளான்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. பிளான்டர்ஸ் இல்லாததுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா யூஸ் அண்ட் த்ரோ கேரி பேக்ஸ் எடுத்து அதில் மண் நிரப்பி அதில் வந்து பிளான்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து டெம்ப்ரவரி தான். ஏன்னா நேற்று நாங்கள் பார்த்தப்ப வந்து அங்கே வந்து நர்சரியில் வந்து நிறைய பிளான்டர்ஸ் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த பிளான்டர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா சரி கிடைக்கும் போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ வந்து கேரி பேக்லேயே வந்து மண்ணெல்லாம் போட்டு அதிலே டெம்ப்ரவரியாக நாங்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டோம். கத்திரிக்காய் செடி, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பட்ரோஸ், அப்புறம் வந்து பாலக்கீரையோட விதை கிடச்சிது, அதையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தனியா விதை அதையும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் அந்த செடியை வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் ஒரு ஷோ பிளான்ட்டும் அதில் வந்து இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் வாங்கி ஃபுல்லாக பிளான் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பாலக்கீரையோட விதை போடுறதுக்கும் பிளான்டர் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் நாங்கள் வந்து அழகாக அந்த சீடை வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது எல்லா பிளான்ட்டுக்கான பிளான்டர் கிடைச்சோன்னே இதை நாங்கள் கண்டிப்பாக அதில் மாற்றிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் புது பிளான்டரோட கண்டிப்பாக போடுறேன். இது வந்து கருவேப்பிலை செடி. இதுக்கு அடுத்ததாக இது வந்து ஒரு ஒயிட் கலரில் பூ இருக்க ஒரு பூச்செடி.
இது 3 பாலித்தீன் கவரில் இருக்கிறது. இது வந்து 3மே கத்திரிக்காய் செடி தான். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற பிளான்டரில் வந்து நாங்கள் தனியா விதையை விதைச்சிருக்கோம். அது பக்கத்தில் எல்லோ கலர் பிளான்டரில் வந்து மணி பிளான்ட். இந்த ஹேங்கிங் பாட்டில் வந்து பட் ரோஸ் தான் வச்சுருக்கோம். அவ்வளோ, இதுதான் வந்து ஃபைனல் லுக். நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். பிளான்டர்லாம் வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு இருக்கும். ஸோ பிளான்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது பிளான்டிங் தேவையான வாட்டரிங் கூட முடிஞ்சிச்சு. இது வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் சின்னதாக ஒரு பானிபூரி பார்ட்டி வச்சுக்கிட்டோம் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே. இதில் வந்து அந்த பூரி வந்து ரெடிமேடாக கிடச்சிது. அதே மாதிரி பானிபூரி அந்த தண்ணி அதுவும் மிக்ஸும் வந்து ரெடிமேடாகவே கிடச்சிது. நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது வந்து வெறும் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை மட்டும்தான் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணேன். அது ஒன்றும் இல்லை, வேக வச்ச உருளைக்கிழங்கு, அதில் வந்து துண்டு துண்டாக கட் பண்ண ஆனியனு, அப்புறமா கொத்தமல்லி, அவ்வளோதான். இது வரைக்கும் போட்டுட்டு இது வந்து சீரகத்தூளும் கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் இது வரைக்கும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. அவ்வளோதான். இதை வச்சு நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக பானிபூரி ரெடி பண்ணிடலாம். ரோட் சைடில் வந்து இது மேலே அந்த ஆலு புஜியா கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ பானிபூரி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து இது வந்து மூவி டைமும் கூட எங்களுது. எதுனா ஒரு பழைய மூவி, அதாவது என்னோடய ஸ்கூல் டேஸில் எனக்கு ஃபேவரட்டான மூவிஸ் நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதில் நல்ல நல்ல படமாக நான் செலக்ட் பண்ணி என்னோடய பசங்களுக்கு நான் வந்து போட்டு காமிப்பேன். அவங்களும் வந்து இப்போல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அதை வந்து விரும்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அபியும் நானும் அதை பார்த்தாங்க, அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து வானத்தை போல மூவி. ஸோ இதே மாதிரி வந்து உங்கள் ஸ்கூல் டேஸில் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் மூவி இருக்கும், அதை வந்து உங்கள் பசங்களோட நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த படத்தோட பேரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட என்னோடய vlog-ஐ வந்து நான் முடிச்சுக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.